தற்போதைய அண்மை செய்தி. மதுரை தல்லாகுளம் பகுதியில் திருக்கண் மண்டகப்படியில் தங்க பல்லக்கில் எதிர் சேவையாற்றி வருகிறார் கள்ளழகர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மதுரை தல்லாகுளம் பகுதியில் திருக்கண் மண்டகப்படியில் தங்க பல்லக்கில் எதிர் சேவையாற்றி வருகிறார் கள்ளழகர். தங்க பல்லக்கில் எழுந்தருளி எதிர் சேவையாற்றி பக்தர்களுக்கு கள்ளழகர் அருள் பாலித்து வரும் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சர்க்கரை தீபமேந்தி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். நாச்சியார் ஆண்டாளுடைய திருமாலையை சாற்றி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருக்கிறார் கள்ளழகர். இது தொடர்பான எதிர் சேவை ஆற்றி வருகிறார். தற்போது தங்கப்பல்லக்கில் கள்ளழகர் ஜொலிக்கும் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது தொடர்பான விரிவான தகவல். புகழ்பெற்ற கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்வாக கள்ளழகர் தங்க பல்லக்கில் மதுரை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மண்டகப்படிகளில் எழுந்தள்ளக்கூடிய எதிர் சேவை நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. காலை முதலாக மதுரை 3 மாவடி, புதூர், அதே போன்று TRO காலனி, ரிசர்வ் லைன் உள்ளிட்ட பகுதிகளில் எழுந்திய நிலையில் மாலை 4 மணி முதலாக ரிசர்வ் லைன் பகுதியிலிருந்து புறப்பட்டு வழிநெடுகிலும் இருக்கிற பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தள்ளிய கள்ளழகர் தல்லாகுளம் உள்ளிட்ட பகுதி வழியாக நேரடியாக அவுட் போஸ்ட் உள்ளிட்ட பகுதி வழியாக வந்து மண்டகப்படிகளில் எழுந்திருந்தார். தற்பொழுது தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் எழுந்தருளி அங்கு திருமஞ்சனமானது சரியாக 8:30 மணி முதலாக 11:30 மணி வரைக்குமாக திருமஞ்சனம் நடைபெறும். அந்த திருமஞ்சனம் நடைபெற்ற பின்பாக கள்ளழகர் தங்க பல்லக்கில் வந்து அந்த தல்லாகுளம் கோவிலுக்கு வந்த பின்பாக அவர் திருமஞ்சனம் நடந்து முடிந்த பின்பாக இரவு 11:30 மணிக்காக தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள்வார். அந்த தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் போது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்த பின்பாக அந்த வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருள்வார்கள். அந்த நிகழ்வானது அந்த 8:30 மணி முதல் 11:30 மணி வரைக்குமாக நடைபெறும். இந்த நிகழ்வுக்காக தற்போது தல்லாகுளம் பகுதிக்கு வந்தடைந்திருக்கக்கூடிய கள்ளழகர் தங்க பல்லக்கில் கண்டாங்கி பட்டுடுத்தி எழுந்தருளி பக்தர்களுக்கு எதிர் சேவை ஆற்றி வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் கூட கையில் சர்க்கரை தீபம் ஏந்தி கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்தோடு சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய நிகழ்வுகளையும் கூட பார்க்க முடிகிறது. தல்லாகுளம் பகுதி முழுவதிலுமாக கள்ளழகரை தரிசிக்க வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் தலையாக கடல் போல திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுடைய குடும்பங்களை சார்ந்த குழந்தைகள், அதே போன்று ஏற்கனவே நேர்த்திக்கடன் நேர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு பக்தர்களும் எதிர் சேவை வரும்பொழுது தண்ணீரை தெளித்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது. அந்த இரவு 11:30 மணி வரைக்குமாக தங்கக்குதிரை வாகனத்தில் எழுந்தள்ளி வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தள்ளக்கூடிய கள்ளழகர் தொடர்ந்து அதிகாலை 2:30 மணி தொடங்கி 3:30 மணிக்குள்ளாக அந்த தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பணசாமி கோவில் முன்பாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருள்வார். அந்த காட்சியளித்த பின்பாக தான் கோரிப்பாளையம் ஆழ்வார்புரம் வழியாக சென்று அங்குள்ள மண்டகப்படிகளில் எல்லாம் எழுந்தருளி அதிகாலை 5:35 மணிக்குள் 35 தொடங்கி 5:55 மணிக்குள்ளாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திரும் அந்த நிகழ்வும் கூட நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் சரியாக 8:30 மணிக்காக தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் எழுந்தள்ளி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொள்வதற்காக கள்ளழகர் தற்பொழுது அந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் தங்க பல்லக்கில் கண்டாங்கி பட்டுடுத்தி வந்திருக்கக்கூடிய கள்ளழகரை அங்கு கூடிய நிற்கக்கூடிய தல்லாகுளம் சுற்றுவட்டார பகுதி மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய கள்ளழகர் பக்தர்கள் அவர் சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை தான் பார்த்து வர முடிகிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.